ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை எப்படி கட்டுறது? பால் பிளான் மிஸ் ஆனாலும் இந்த பாத்ரூம் பிளான் மிஸ் ஆகவே இல்லை. இந்த புடவையை தண்ணியிலே கழுவிட்டு இதையே கட்டிக்கிறேன்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான். இதை கட்டுறதுக்கே ஒரு நாள் ஆச்சு. இதுல இந்த புடவை எங்க கட்டுறது? சாரி ரங்கி, நான் இப்படி ஒரு காரியத்துல இறங்க துணிச்சதே நம்மள யாரும் பிரிச்சிடக்கூடாதுன்னு தான். லைட்டை ஆஃப் பண்ணுவோம், அப்பதான் நம்ம நினைச்ச காரியம் ஈஸியா முடியும். ரங்கி, வெளிச்சத்தை விட இருட்டுலதான் அழகா இருக்கா. லைட் எரியல. தேவி, தேவி, ஐயோ மந்தா கத்துவாங்க. நீ என்ன ஆண்டி ஆண்டி கத்துவீங்களா? மாமா, நான் பொம்பளை இல்லையா, ஆம்பளை. என்ன விடியா? நீ வெளியில போன உடனே மிளகு பால் சாப்பிடு. என் கையாலேயே வச்சுத குடி. தேவி, தேவி. யோ மாமா, விட்டு தொலையா, நான் அருணையா, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள. நமக்குள்ள நடக்கிறதுனால நம்ம பொண்ணு மாப்பிள்ளையோ, அதுக்குள்ளார நம்ம பொண்ணு மாப்பிள்ளைன்னு எப்படி சொல்ற? தேவி, தேவி, என்ன ஆச்சு? ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டான். ஐயோ, என்ன விடியா நீ? ஆண்டி, என்ன விடியா? தேவி, என்னத்தையா குடிச்ச? இந்த நாத்தம் நாறுது. தேவி, என்ன விடியா? தேவி, தேவி, என்னாச்சு? கதவு தரமா? தேவி, பாட்டி, உள்ள ஏதோ கலவரம் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அருண் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவன் சத்தம் மாதிரி தான் கேக்குது. ஆமாண்டி, அவ ஏண்டி இப்படி சத்தம் போட்டு கத்துறா? ரங்கி, நம்ம இன்னைக்கு இந்த பாத்ரூம்ல இருந்து வெளில போகும்போது நமக்குள்ளார எல்லாமே முடிஞ்சிருக்கணும். ரங்கி, விட மாட்டேன் ரங்கி, விட மாட்டேன். இந்த ஆளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, இப்படி பெரி கொண்டு மேல போயிறாரு. ஐயோ, இந்த நேரத்துல கரண்ட் வேற போச்சு. தெரியாம தாள வேற போட்டு தொலைச்சிட்டேன். ஐயோ, இருட்டுல சரியா தாள் வேற தெரியலையே எங்க இருக்குன்னு. சொன்னா கேளியா? விடியா? ஐயோ, என்ன விடியா? தேவி, நீ கதவு தர. ஐயோ, அம்மா கதவு தரங்க, கதவு தரங்கன்னு சத்தம் போடுற மாதிரி கேக்குது. அக்கா, உன் மாமா அம்மா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, மாமா மாட்டிக்கிட்டாரா? மாமா, அருணி அப்படியா? ஆண்டி, சொன்னா கேளியா? அப்படியா? ஆண்டி,
ஆண்டி தேவி ஐயோ ஒருத்தரும் தாங்க முடியலையே. ஐயோ தங்கி நீ ஆம்பளைக்கு ஆம்பளை நான் தவறு அடிக்கிறேன். பொம்பளைக்கு பொம்பளைன்னு நீ அடிக்கடி சொல்லுவ. அது கரெக்டா நிரூபிக்கிற தங்கி. குடிச்சிட்டு வளர்றாரு. என்ன ஸ்டாங்கு என்ன ஸ்டாங்கு. வெடியா என்ன நான் உன் மாமன் சிங்கம்ல, இந்த மானை வேட்டையாடாம விட மாட்டேன். வசனம் எல்லாம் பேசாதீங்க. என்ன படியா தேவி என்னப்பா என்ன தேவி ஏன் கதவை தட்டிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு தேவி இருக்கால, அவளுக்கு புடவை கட்டி விடுறேன்னு சொன்னா வெக்கப்பட்டா. சரி அவளே கட்டிக்கிறேன்னு சொல்லி உள்ள போனா. இப்ப என்னமோ கத்திக்கிட்டு இருக்கா, நான் தட்டிக்கிட்டே இருக்கேன், வெளியே வர மாட்டேங்கிறா, கதவும் திறக்க மாட்டேங்கிறாமா. ஐயோ ஆண்டி என்னால நாசம் பண்ணுவார் போல இருக்கே. என்ன காப்பாத்துங்க ஆண்டி. ஆண்டி என்ன தங்கி நீ பல குரல் மண்ணியா இருக்க. சைலண்டா பேசும்போது ஒரு ரகத்துல இருக்க, சத்தமா பேசும்போது ஒரு ரகத்துல இருக்க. யோ நான் உன் மாப்பிள்ளையா? இன்னும் நான் தான் மாப்பிள்ள, நீ பொண்ணு. ஐயோ, கடவுளே. நம்ம ஜோடி. என்ன காப்பாத்து. தேவி கதவு தரமா. என்னடி இது புது குழப்பமா இருக்கு. பாத்ரூம்குள்ள இருந்து அவன் கத்திட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணும் புரியல பாட்டி. இவன் யாருன்னு தெரிஞ்சு அத்தை அடிச்சு விரட்டுவாங்கன்னு பார்த்தா அவன் யாரையோ பார்த்து பயந்த மாதிரி கத்துறான். தேவி தேவி கதவு தரமா. என்ன காப்பாத்துங்க ஆண்டி. ஆண்டி இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை தங்கி. நீ வேற ஆண்டி. தங்கி அதுக்குள்ள போறேன். தங்கி என்னாச்சுமா? என்னாச்சு? என்னடி அவன் தலையில விக்க காணோம். என்னன்னு சொல்லு. எதுக்கு சத்தம் போட்ட? தங்கி வந்துட்டியா தங்கி? தேவி தேவி கதவு தர. என்னாச்சுமா? கதவு தர தேவி, கதவு தர தேவி. தேவி ரங்கு ரங்கு என்ன பண்ற ரங்கு? வா ரங்கு. தேவி ரங்கு ஏய் கதவு தரமா. தேவி ஐயோ ச்சூ. ஏய் கதவு தரமா. தேவி ஐயோ என்னம்மா என்னாச்சு? ஏன் கத்துனமா? ஐயோ ஆண்டி உள்ள யாரோ எங்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க ஆண்டி. ரங்கு ரங்கு ரங்கி ரங்கி. அட பாவி மனுஷா, வீட்டுக்கு வந்த பொண்ணை இப்படி பண்ணி வச்சிருக்க. அறிவில்லை உனக்கு? என்ன ரங்கி நீ இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்க?